வெளியே இருக்காங்க. அவங்கனால இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விதமான இதுவும் இல்லாம இருக்காங்க. ஆனா இப்போ 18 வருஷமா இருக்கிறதுல இந்த 4 மாதமா தான் சிறைவாசிகளை விடுதலையாகட்டும் பரோல்ல வரட்டும் இப்படி எண்ணிட்டு இருந்தது. இப்ப சிறையிலேயே அவங்க நிம்மதியா இருக்கட்டும் நாங்க இருக்கிறோங்க. ஏன்னா 4 மாதமா புதுசா வந்திருக்கிற கண்காணிப்பாளர் பழனிங்கிறவரும் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார்ங்கிறவரும் அவங்க 2 பேரும் மனிதனை பராமரிக்க தகுதியற்றவர்கள். ஏன்னா தனிமையில போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. பூட்டி வச்சு அவங்களுக்கு சாப்பாடு அது இது எதுவும் இல்லாம எப்பவுமே இந்த பிளாக்ல 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகாரிகளா ஒரு 10 பேர் எப்பவுமே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப புதுசா ஒரு ஓசிபின்னு போலீஸ போட்டு அப்பப்ப அவங்களுக்கு துன்புறுத்தல் தர்றாங்க, அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அவங்க எங்க உயிரோட எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு ரொம்ப பயத்துல இருக்கோம். நாங்க மனு பாக்கிறதுக்குள்ள போனா நேத்து விட்ட பொருள் இன்னைக்கு விட மாட்டாங்க. இப்படி நாங்க எந்த பொருளுமே உள்ள அனுமதி இல்லாம நாங்க கொண்டு போற பொருள் அவங்களோட கேராப்ல உள்ள போய் அதுல பாதி திருட்டு போயிருந்து பாதிதான் உங்க கைக்கு கிடைக்குதுங்க. அதனால 18 வருஷமா இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறையில நிம்மதிக்கு கேட்டு இப்ப ரோட்ல நாங்க நிக்கிறோம். அவங்களை தனிமை சிறையில அடைச்சு தனியா யாருமே பார்க்க முடியாது, ஒரு மனுஷன் கூட பார்க்க முடியாம கூட்டி வச்சு சாப்பாடு கொடுக்காம 1 மாசமாச்சு துணி மாத்த கொடுக்கறது இல்ல, சாப்பாடு கொடுக்கறது இல்ல, குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறது கூட வெளியே விடாம கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 2 தடவை மனு போட்டு எங்களுக்கு ஒரு தடவையாச்சும் காட்டணும், மனு காட்டணும் கண்டிப்பா. அந்த மனு காட்டுற அடிப்படை வசதி இது கூட ஒரு இதை கூட சலுகை கூட தள்ளுபடி பண்றாங்க. காட்டவே மாட்டேன்னு சொல்லி எங்களை மறுக்கிறாங்க. 2 குழந்தைகளோட நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். அடிக்கடி அவங்களை போய் பாக்குறதுனால மட்டும்தான் நாங்க நிம்மதி அடைஞ்சிட்டு இருக்கோம். அந்த சலுகையை கூட கொடுக்காம ஒரு மாசம் 10 நாள் ஆச்சு, 3 மாசமா அவங்க வெளியே விட மாட்டேன்னு சொல்லி உறுதியா சொல்றாங்க. யார் வந்தாலும் சரி நாங்க விட மாட்டோம், நாங்க எடுத்த முடிவுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா அவங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கொடுமை நிறுத்தணும். அரசு இதுக்கு நடவடிக்கை எடுத்து விடுதலை கண்டிப்பா அவங்களுக்கு 7 வருஷம் முடிஞ்சவங்களும் விடுதலை செய்ய வேண்டியது அவசியம். 18 வருஷமா எந்த மனுஷன் 18 வருஷம் இவ்வளவு கொடுமையான தண்டனை அனுபவிக்காம அதுக்கிடையில இந்த கடுமையான தண்டனையும் கொடுத்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. 18 வருஷமாயும் விடுதலை செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்களும் அடுத்தடுத்து மனுக்களை போட்டுட்டு இருக்கோம். சாதாரண தண்டனை சிறைவாசிகள் கிடைக்கிற எந்த சலுகைகளும் முஸ்லீம் சிறைவாசிகளாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக எங்க மக்கள் யாருக்குமே கிடைக்கிறது இல்லை, சகோதரர்கள் யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. இது ரொம்ப கொடுமையான செயலா இருக்குது. கண்டிப்பா முஸ்லீம்கள் மட்டும்தான் இந்த கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க, வேற எந்த சிறைவாசியும் பண்றது இல்ல. முஸ்லீம் சிறைவாசிகள் மட்டும்தான் இந்த கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வலுக்கத்தான் செய்யும். விடுதலை செய்யுங்க. எதுக்கு இந்த கொடுமை பண்றீங்க? நீங்க 18 வருஷம் முடிஞ்சல, விடுதலை செஞ்சுட்டு வேலை பாருங்க. இப்படியே உள்ள வச்சு அவங்க தீவிரவாதிகள் இல்ல. தண்டனை எதுக்கு கொடுக்குறீங்க? ஒரு மனுஷன் திருத்தறதுக்கான தண்டனை கொடுக்குறீங்க. 18 வருஷமா ஒரு மனுஷன் திருந்தாம இருப்பாங்களா? தப்பு செஞ்சவங்களும் தப்பு செய்யாதவங்களும் தான் தண்டனை தவறு திருத்திக்கணும் நினைக்குவாங்க. 18 வருஷமா தண்டனை கொடுத்து அவங்களை கொடுமைப்படுத்தணுமா? இதுதான் எங்க கோரிக்கை. விடுதலை செஞ்சுட்டு வேலை பாருங்க. எதுக்கு இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு? எதுக்கு அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு சோறு தண்ணி கொடுக்காம, மக்களை பார்க்காம, பெத்தவங்களை பார்க்காம, பெத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? 18 வருஷமா பெத்த மகனை மூஞ்சி பாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு பெத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்? விடுதலை செஞ்சுட்டு வேலை பாருங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சங்கடம் கஷ்டம்? அவங்களை பாதுகாக்கணும், உள்ள பூட்டி வைக்கணும், அதுக்கு ஒரு காவல்காரங்களை வைக்கணும், சோறு தண்ணி கொடுக்காம, துணிமணி துவைக்கிறதுக்கு தொழுகிறவங்க துணிமணி மாட்டாம தொழுவாங்க. எப்படி தொழுவாங்க அவங்க? இவ்வளவு கொடுமை செய்யணுமா அவங்கள? விடுதலை செய்யுங்க. நீங்க விடுதலை செஞ்சுட்டு வேலை பாருங்க. அரசு எதுக்கு நீங்க ஓட்டு போட்டு சிம்மாசனத்துல உட்காடுறீங்க? விடுதலை செய்யுங்க. எவ்வளவு கோரிக்கை, எவ்வளவு நீங்க சலுகை செஞ்சாலும் எங்களுக்கு இதுதான் தேவை, விடுதலை தான் தேவை. பெத்தவங்க அவங்க எல்லாருமே இறந்து மவுத்தா போயிட்டாங்க. யாரும் இல்ல, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்காவது அவங்க குழந்தைகள் திருப்பி கொடுங்க, அவங்க பசங்களை திருப்பி கொடுங்க. வீட்டுக்கார பேர் இப்ராஹிங்க. இவர் 18 வருஷத்துக்கு மேல சிறையில இருக்கிறாரு. இவர் சிறைக்கு போகும்போது 18 வயசுங்க. இன்னைக்கு வாழ்க்கையோட பாதி ஆயுள் காலமும் சிறையில கழிச்சிட்டாரு. இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை தகப்பனை கேட்கும் போது அந்த குழந்தைக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு நாங்க எதுவுமே நாங்க கேட்கல உங்கள்கிட்ட. எங்களோட உரிமைகள் தான். ஏன்னா சட்டங்கள் நாங்க வளைக்கணும்னு சொல்லல. 2007 அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது 2005 கைதிகளை விடுதலை செஞ்சாங்க. அப்பெல்லாம் எங்களோட வீட்டுக்காரர்கள் 10 வருஷம் முடிஞ்சிருந்துச்சு. முஸ்லீம்கள் ஒரு காரணத்திற்காக எங்களை மேலும் 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 எங்களை உணுக்கிட்டு தான் இருக்காங்க, தவிர எங்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் கொடுக்கப்படுறதில்ல. அதனால இந்த ஒரு இதை தான் நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னா குழந்தைகளுக்காக அவங்களுடைய எதிர்காலம் முடிஞ்சு போச்சு. எங்களுடைய எதிர்காலம் எங்களோட குழந்தைகளுடைய எதிர்காலம். அந்த குழந்தைய போலீஸ்கார கூட்டிட்டு வராங்க, தாடியா 2 கூட்டிட்டு போறாங்க. ஆமா, தாடி வரமாட்டாரா சொல்லி அழுகுறாவன். போற மாதிரி எல்லாம் அழுது காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு. 2-3 நாள் ஆஸ்பத்திரி கைமா இருக்கு அந்த குழந்தை.